ஸோ அது மாதிரி தொட்டு பார்க்க விடுதா, கையளத்தில் கை வைக்க விடுதா, எல்லா இடத்துலையும் பாடி ஃபுல்லாக டச் பண்ணி பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த கூச்சம் இல்லாமல் இருக்கிற குதிரை ஃபர்ஸ்ட் வாங்கிக்கணும். சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அதோட குணம் தான். எல்லா இடத்தையும் தொட விடுதா, எங்கே பிடிச்சாலும் ஒன்றும் பண்ணலையா அப்படிங்கிறது. அதே மாதிரி காலெல்லாம் தூக்கி பார்க்கணும். ஒவ்வொரு காலம் தூக்கி பார்க்கணும் நம்ம. ஸோ கால்களை தூக்க விடுதா, அந்த பழக்கம் இருக்காங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு காலை தூக்குனா டக்குன்னு என்ன பண்ணணும் அந்த குதிரை? சரிங்க, தூக்கி கொடுக்கணும். கொடுக்கும் அது மாதிரி தூக்கி கொடுக்கக்கூடிய கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இந்த சைடு பண்ணுங்க. தூக்கி கொடுத்தா தூக்குதா அப்படிங்கிற தன்மை. இதை வச்சு அதுக்கு என்ன குணத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. வேற அடுத்தாப்புல மெயினா வந்து கடிவாளம் கொடுத்தா குதிரை கடிவாளம் வாங்குதா. கடிவாளத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னா கடிவாளத்தை வாங்கணும். நல்லா பழகின குதிரைனா கடிவாளத்தை வாங்கிக்கும். ஸோ பழக்கம் இருக்க குதிரை. ரெண்டாவது வந்து குதிரைக்கு என்ன தொழில் தெரியுது. குதிரை வந்து ரைடிங் இருக்கா, மேலே ஏறி உட்காந்தா சவாரி பண்ணுதா. குணம் முடிஞ்சிச்சு. தொழிலை பத்தி சொல்லி அதுக்கு என்ன